பிரைஸ் லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னி கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். யோபு 5வது அதிகாரம் 19 வசனத்தை பாருங்கள். 6 இக்கட்டுகளுக்கு உண்மையை நீங்களாக்குவார், 7வது பொல்லாப்பு உண்மையை தொடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, எவ்வளோ இக்கட்டுகள் இருந்தாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யோபு நம்ம பார்க்குறோம். யோபு ஆண்டவர் கீழ்ப்படிந்தவர், ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தவர், ஆண்டவர் கற்பனைப்படி நடந்தவர், ஆண்டவருக்கு பலி செலுத்தினவர். ஏதாவது என் பிள்ளைங்களை பாவம் செய்திடுவார்களோ அப்படின்னு சொல்லி பலி செலுத்தி கொண்டு இருந்தவர். ஆனால் யோபுக்கு பாருங்கள், தேவன் என்ன பண்ணுறாரு? எழுந்து போனது மறுபடி ரெட்டிப்பாக கொடுத்தார். எழுந்து போன சரீரத்தை முடிவழி ரெட்டிப்பாக கொடுத்தார். புள்ளிங்கள் 10 புள்ளிங்களை கொடுத்தார். ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் ரெட்டிப்பாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் இதை ஏதாவது எழுந்து போயிருந்தாலும் சரி, ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம தேவன் வாக்க மாறாத தேவன். நம்ம தேவனால் எல்லாம் கூடும். அதனால் விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும்போது யோசேப்பு நம்ம பார்க்குறோம். யோசேப்பு பாருங்கள், எகிப்து தேசத்தில் கொண்டு போகும்போது அவர் எவ்வளோ பாடுகள், உபத்திரங்கள், அவமானங்கள், நிந்தைகளை சகித்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுறார்? அவங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்தாருன்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் அபிரகாமு கூட நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பாடுகள், உபத்திரங்கள் வந்தது. பரிசுத்தவான்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது, சீஷர்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ பாடுகள், உபத்திரங்கள் வந்தாலும் கர்த்தர் அவங்கள விட்டு விலகவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுபோல் இதுபோல் நீங்கள் கூட கேட்குற உங்களுக்கு கூட தேவனை விட்டு விலகவே மாட்டார். ஆனால் இப்போ உபத்திர காலங்களோ இப்படி வந்திருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நீங்கள் எழுந்து போனதெல்லாம் என்னென்ன காரியங்கள் எழுந்து போயிருக்கிறீங்களோ அதெல்லாம் மறுபடி தேவனை கொடுக்குறார் என்று ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் 34:19 சங்கீதம் பாருங்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்களே அநேகமாயிருக்கும், கர்த்தரை அவைகளை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் இருக்கும், ஆனாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நீங்கள் கேட்டு நீங்கள் என்ன என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே சுவாமி, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு கர்த்தாவை குடும்பங்களில் என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ சுவாமி, அதிலிருந்து தேவன் விடுதலை கொடுங்க. கர்த்தாவை விடுதலை கொடுக்குற தேவன் சுவாமி, கேட்குற ஒவ்வொரு ஜனங்கள் மேலே தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ அபிஷேகம் இறங்கட்டும். அவங்களுக்கு தடைகள் எல்லாம் நீக்கி கர்த்தாவே சுவாமி, அவங்களுக்கு விடுதலை தேவன் கொடுக்கறதுக்காக நன்றி. சாட்சிகளாக நீர் எழுப்புறதுக்காக நன்றி. இவங்களின் ஆண்டவரே கர்த்தாவா, அப்பா ஸ்தோத்திரம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவரே முன்பாக அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நிமிர்ந்து நிற்க கிருபை செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினரே பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.